இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழக வரலாற்றிலே மனுநீதி சோழன் என்ற அரசனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மனுநீதி சோழன் தன்னுடைய அரசு சார்ந்த மக்களிடத்திலே சொல்லுகிறான், உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருந்தால் நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்து அங்கே கட்டியிருக்கின்ற ஒரு மணியை நீங்கள் இழுத்து அடித்தால் நான் வந்து உங்களுக்கு சரியான நீதியை வழங்குவேன் என்று சொல்லுகிறான். இப்படியாக அந்த அரசு நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மணி சத்தம் கேட்கிறது. அரசன் அந்த அரண்மனையிலிருந்து வெளியே வந்து என்ன நடக்கிறது, யார் அடிக்கிறார்கள் இந்த மணி என்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு பசு அந்த மணியை இழுத்து அடித்து கொண்டிருந்தது. அந்த அரசன் கேட்கிறான், என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கிற பொழுது அந்த அரசனுடைய சேவகர்கள் அங்கிருந்து வந்து அவர்கள் அந்த அரசனிடத்தில் சொல்லுகிறார்கள், இதோ உங்களுடைய மகன் தேரை ஓட்டி கொண்டிருக்கிற பொழுது இந்த பசுவினுடைய கன்றை சக்கரத்தில் ஏற்றி கொன்று விட்டான். எனவே இது நீதி கேட்டு வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அரசன் அப்படியா என்று வருத்தப்பட்டவனாக என் மகனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு தண்டனை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்கின்ற பொழுது அந்த சேவகர்கள், இது உங்களுடைய மகன், தண்டனை கொடுக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள், ஏதாவது அதற்குரிய சன்மானத்தை நாம் வழங்கிவிடுவோம் என்று அந்த சேவகர்கள் சொன்னாலும் அது அல்ல நியதி, எனவே அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த தேரிலே அவனை படுக்க வைத்து அந்த தேர் அவன் மீது ஏறி அவனையும் கொன்றதாக ஒரு நிகழ்வு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதனுடைய உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவருடைய மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடியவர் இத்தகைய ஒரு நீதியான அரசர் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நீதி இந்த சமூகத்திலும் நிலைநாட்டப்பட வேண்டும். அதுதான் மக்களுடைய மகிழ்ச்சிக்கு சரியாக இருக்கும் என்று நாம் எல்லோரும் உணர்ந்திருப்போம். நீதி என்பது என்ன என்று பார்க்கிற பொழுது ஒருவருக்குரிய உரிமையை கொடுப்பது. நீதி என்பது கண்ணை மூடிக்கொண்ட தேவதை என்று சொல்லுகிறார்கள். எதற்கு கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும்? நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் மற்றதெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் நீதி என்பது கண்ணை மூடிக்கொண்ட தேவதை என்று சொல்லுகிறது. கோர்ட்டில் கூட அப்படி தான் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அந்த நீதி தேவதை கண்களை மூடியிருப்பாள். எதற்காக கண்களை மூடியிருப்பார் என்று ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லுகிற பொழுது, உறவு, பதவி, பணம் பார்க்காது தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. என்னை சார்ந்தவன், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன், எனக்கு பணம் நிறைய கொடுக்கின்றான் அல்லது அவனிடத்திலிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு இதையெல்லாம் பார்த்தால் அங்கே நீதி நிலைநாட்டப்படாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைய சமூகம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அரசனுக்கு ஒரு நீதி, ஆண்டிக்கு ஒரு நீதி என்று நாம் பார்க்கிறோம். பணம் உள்ளவன் நீதியையே விலை கொடுத்து வாங்கி விடுகிறான். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
நம்முடைய ஆன்மீக வாழ்விலே இறையினவன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது நீதியை நிலைநாட்டுகின்ற கடவுளாகத்தான் இயேசு இருக்கிறார். இதை யாரும் மறுக்க இயலாது. பாரபட்சம் காட்டாமல் நீதி வழங்குங்கள் என்று உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக இயேசுநாதர் வந்த பிற்பாடு தான் இந்த நீதி நிலைநாட்டப்படுகிறதா? அல்ல. கடவுள் இந்த உலகத்தை படைத்து சரியான முறையில் எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையையும் வழங்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நீங்கள் ஆண்டு அனுபவித்து கொள்ளுங்கள் என்றுதான் சரிசமமாக உரிமையை கொடுத்தார். இந்த இயற்கை, இங்கு காணப்படுகின்ற செல்வங்கள் எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட வேண்டும், எல்லாரும் இன்புற வாழ வேண்டும். அதுதான் கடவுளுடைய நியதியாக இருந்தது. அதைத்தான் தொடக்க காலத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அங்கே சொல்லப்படுவது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயே அங்கே பார்க்கிறோம், பாரபட்சம் காட்டாமல் நீதி வழங்குங்கள். எனவே நீதியை நிலைநாட்டுகின்ற இந்த இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்விலே நாம் பார்க்கிற பொழுது, இந்த நீதி என்றால் என்ன என்று சொல்லுகிற பொழுது, நீதி என்றால் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு உரியதை கொடுப்பது. ஏழைக்கு உரிமை, அனாதைக்கு பாதுகாப்பு, பலவீனருக்கு குரல் கொடுப்பது, இதைத்தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். மீகா எழுதிய அந்த ஆகமத்திலே, நூலிலே 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீதியையும் இரக்கத்தையும் நடத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். நீதி பிறழாமல் நாம் வாழ வேண்டும். நீதி பிறழ்ந்தால் மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கின்றோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நீதி நிலைநாட்டப்படுகிறது என்று பல்வேறு கருத்துக்களை நாம் சொல்லலாம். பல்வேறு இடங்களிலே நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டலாம். ஒன்று, அதிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஒருவரை பரிசேயர்கள் அங்கே அழைத்து வருகின்றார்கள். இயேசுவினிடத்தில் இவர் என்ன சொல்லுவார், என்ன நீதியை வழங்குவார், சரியான நீதியை வழங்குவாரா என்று பார்ப்பதற்காக, அல்லது அவர் தவறு இழைத்தால் அவரை குற்றம் சொல்வதற்காக அந்த நபர்கள் அழைத்து வருகின்றார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வந்து கற்களை கொண்டு, விபச்சாரத்தில் பிடிபட்டால் கற்களை கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும், அதுதான் சட்டம். எனவே அந்த பரிசேயர்கள் எல்லாம் வந்து அங்கே கேட்கிறார்கள், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது, இயேசு அங்கே மணலிலே உட்கார்ந்து கொண்டு எழுதி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போது இயேசுனார் உடனே, சரி உங்கள் சட்டத்தின்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிடவில்லை. அவர் அங்கே நீதியை நிலைநாட்டுகிறார், இரக்கத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். நீதி என்பது என்ன அந்த சூழ்நிலையிலே அந்த பரிசேயர்களை பார்த்து கற்களை எரிந்து கொள்ள வேண்டும் இவரை என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல் எறியட்டும் என்று சொல்லுகிறார். நீதி வழங்குபவர்கள், நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் முதலிலே அவர்கள் நீதியாக செயல்பட வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கும் இந்த சமூகத்திற்கும் அவன் நேர்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கி எல்லாம் வரான், பங்குசாமியிட்ட வந்தாலும் சரி கோயிலுக்கே வரமாட்டான். கோயிலுக்கே வராமல் யாரையாவது அழைச்சிட்டு வந்து, சாமி இவங்க நல்ல குடும்பம் ஃபாதர், இவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஃபாதர், கல்யாணம் நீ முதல்ல சொல்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்குதா? நீனே கோயிலுக்கு வரமாட்ட, நீ எதற்கும் இந்த பக்கம் கோயில் பக்கமே கோயிலுக்காக அல்லது கோயிலுடைய சேவைக்கு ஒரு துரும்பை கூட நீ எடுத்து வைக்க மாட்டாய், கிரிட்டிசிசம் செஞ்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் ரெக்கமெண்டேஷன் வர்றது ஏன் ஊரினுடைய தலைவர், அதிகாரம் படைத்தவர் என்ற அந்த ஒரு எண்ணத்திலே வருகிறார்கள். அப்போ இயேசுனார் சொல்கிறாரு, முதல்ல நீ உன்னுடைய குற்றத்தை அல்லது தவறுகளை திருத்தி வா, நீ கோயிலுக்கு வா, கோயிலில் ஈடுபாடோடு இரு, அதுக்கு பிற்பாடு நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணு. கோயிலுக்கு வரமாட்டோம், அன்பியத்துக்கு போக மாட்டோம், இன்னும் மற்ற காரியங்களுக்கு நான் தான் தலைவர் ஃபாதர். என்ன தலைவர்? யோசித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. எனவே இப்படியாக இந்த
இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ முதலிலே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அலசிப்பார். பிற்பாடு மற்றவங்க உன்னுடைய கண்ணிலே இருக்கிற அந்த துரும்பை விட்டத்தை பார்க்காமல் அடுத்தவருடைய கண்களிலே இருக்கின்ற துரும்பை பார்ப்பது ஏன் என்று இயேசு சொல்லுகிறார். இன்னொரு கருத்தாக நாம் இயேசுவினிடத்திலே இருந்து பார்ப்பது, அந்த பரிசேயர்கள் ஒரு நாணயத்தை எடுத்து வந்து எப்படி இந்த நாணயத்தை எப்படி வரி கொடுக்கணும், யாருக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்? சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் நீங்கள் கொடுங்கள். சரியான தீர்ப்பாக இருக்கிறது. கடவுள் நீதியிலிருந்து பிறழாதவள், நீதி நிலைநாட்டுகின்ற கடவுள் தான் நம்முடைய கடவுள். ஆனால் தண்டனை கொடுப்பவர் அல்ல. யாருக்கு? மனம் மாறுகின்றவர்களுக்கு, தவறு செய்கின்ற அனைவரையும் அவர் தண்டிப்பவர் அல்ல. மாறாக மனம் வருந்துகின்ற பாவியை, மனம் வருந்துகின்ற ஒரு மனிதனை அவர் மன்னிக்கிறார். அது என்ன அப்படின்னாக்க, அது இரக்கம், நீதியோடு கூடிய இரக்கம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்போ தண்டனை என்ன ஆகிறது? அவன் மனம் வருந்தி விட்டான். கடைசி நேரத்தில் நம்ம மனம் வருதுனால ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீ மனம் வருந்தாமல், இல்லை நான் கடைசி வரைக்கும் கடவுளுக்கு எதிர்ப்பாக முணுமுணுத்து கொண்டு தான் இருப்பேன் என்று சொன்னால், அது நம்ம அந்த நீதி தீர்ப்பு, கடைசி நீதி தீர்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்திலே நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் இரண்டாக பிரித்து அங்கே அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்கும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் நிலைநாட்டப்பட வேண்டும், எனக்கு சுயநலம் இல்லாமல் நிலைநாட்டப்பட வேண்டும். இது எல்லாம் நம்ம சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. காசு கொடுத்தா ஒரு நீதி, பஞ்சாயத்தில் பார்ப்போம், அது வெளியில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்க்குறோம். ஊரில் பஞ்சாயத்துலேயோ இல்லை மற்ற காரியங்கள், நாங்கள் தான் நடுவர்கள், நாங்கள் தான் இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லி ஒரு சில இடங்களிலே பணத்தை வாங்கிட்டு இல்லை தண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கு காசு கொடுத்தானா போதும், தீர்ப்பே மாற்றி எழுதிடுவான் நம்ம ஆளுங்க. இதுதான் உண்மையாக இருக்கிறது, நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அதனால் வீட்டில் முதல்ல நீதியாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும். என்னடா நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா, ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. எல்லா பெற்றோர்களும் நினைத்து பார்க்க வேண்டும். பொம்பளை பிள்ளையாக இருந்தாக்க அதுங்களுக்கு முன்னாடிலாம் அப்படி செய்வாங்க, இப்போல்லாம் எல்லாம் கரெக்டாக செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது கஞ்சோ தண்ணியை ஊற்றிட்டு, பையனாக இருந்தால் என்ன அர்த்தம்? இன்னும் நல்லா சோறு சமைச்சு எப்போ சாப்பிடுப்பா, ஏன் பொம்பளை பிள்ளை என்ன வீணா? ஆனால் இந்த காலத்தில் நம்ம பார்க்குறது என்ன, பெண்கள் தான் முதிய வயதிலே பெற்றோர்களை அவர்கள் பாதுகாத்து வழி நடத்து. ஆண்கள்லாம் என்ன பெரும்பாலும் என்ன செய்கிறோம், விட்டுட்டு போயிடுறாங்க, பார்க்குறதில்ல. எனவே அப்படி அந்த நீதியற்ற செயல்களிலே நாம் வீட்டிலேயே இருக்கின்றோம். பிள்ளைகளை பாரபட்சம் காட்டாமல் இருப்பது பிள்ளைகளிடத்தில். அதே போன்று கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உரிமையை மதிப்பது, இதெல்லாம் தான் நீதியான வாழ்வு. அதே போன்று வேலையில் நீதி, வேலைக்கு போகிற இடத்துல எப்படி இருக்கணும், நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். லஞ்சம் எல்லாம் வாங்குகின்ற சமூகமாக இருக்கிறது. பணம் கொடுத்தா எல்லாம் நடந்துடும். வேலையாட்களுக்கு சரியான கூலி கொடுப்பதில்லை. இப்படியாக பல்வேறு நிகழ்வுகளிலே நீதி நிலைநாட்டப்படாமல் இருப்பதினாலே இந்த சமூகம் ஒரு சமாதானமற்ற, ஒற்றுமையற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. சமூக நீதி என்று சொல்லுவார்கள். அந்த சமூக நீதி என்று சொல்லுகிற பொழுது அங்கே யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு முதலிலே செய்ய வேண்டும். அதுதான் சமூக நீதி. யார் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை முன்னேற்ற முதலில் பாடுபட வேண்டும். இன்றைக்கி ஏதாவது கொடுத்தா என்ன செய்வோம், எல்லாத்துக்கும் கொடு. 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க திரு அவையாக இருந்தாலும் சரி, நீ 100 ரூபா கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் கொடு. ஏழை பணக்காரன்னு பார்க்காத, அப்படி பார்க்குறாங்களோ ஒன்று. ஏழையை தூக்கி விட வேண்டும், எனக்கு இந்த வேண்டாம், இந்த உதவி வேண்டாம், இன்னும் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்ற அந்த மனப்பான்மை இல்லை. அதுதான் உண்மையான சமூக நீதி. பின்தங்கியவர்களை நாம் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களும் இந்த சமூகத்திலே சமமான ஒரு நிலையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருக்க வேண்டும். இதுதான் ஆதி கிறிஸ்தவருடைய மனநிலையாக இருந்தது. எல்லாரும் தன்னுடைய சொத்துக்களை விற்று சரிசமமாக பங்கெடுத்து கொள்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம்.
எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சமூகத்திலே நியதி, தெருவில் அநியாயம் நடக்கின்ற பொழுது கண்ணை மூடாமல் குரல் கொடுப்பது, ஏழை குரல் கொடுப்பது எல்லாம் ஏதாவது ஊரே குட்டிச்சோறு ஆயிடும் ஒரு 4-5 பயலுள்ளால. நீதியற்ற முறையிலே அவன் தான் என்ற அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் இருக்கின்றபடியினாலே என்ன நடக்கிறது ஊரில், நம்ம ஊருங்கள்லாம் 4 பேர் இருந்துக்கிட்டு அவங்க தான் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நீதியற்ற முறையிலே நடத்தி கொண்டிருப்பார்கள், அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள். கேட்பதற்கு இவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் ஏழ்மை, படைபலம், மக்கள் பலம், இதனால் நம்மளால் கேட்க முடியாமல் இருக்குது. இதெல்லாம் அநீதி நடக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் இல்லாமல் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கின்றாரோ, நீதியுள்ள சமூகமாக நாம் நம்முடைய சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காது என்று லேவியர் ஆகமத்திலே 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது தொடக்க காலத்திலிருந்து சொல்லப்படுகிறது. நீதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே, சிறியோர் பெரியோர் என முகம் பாராது, உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு என்று சொல்லுகிறார். எல்லாம் அந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எனது பெற்றோர், எனது பிள்ளை, எனது சகோதரிகள், சுயநலம் அப்படியெல்லாம் பார்க்காம நீதியை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. அவ்வாறு நாம் நீதிக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால், நீதியை நிலைநாட்டவில்லை என்றால், அநீதியை விதைப்பவன் கேட்டை அறுப்பான் என்றும் நீதிமொழிகள் ஆகமத்தில் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய வார்த்தை உயிருள்ளது என்பதை நாம் நம்ப வேண்டும். இந்த இயேசுனுடைய வார்த்தை தான் நம்முடைய சமூகத்தை நல்ல வழியிலே இட்டு செல்லுகிறது. வேறு யாரும் கிடையாது. எந்த அரசனோ எந்த பிரசிடெண்டோ எந்த இதில், இதுதான் பேஸ். எனவே இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பைபிளிலிருந்து உலகம் முழுவதும் நல்ல செய்திகளை நீதியான முறையிலே அன்பின் வழியிலே இந்த மக்களை எல்லாம் அழைத்து செல்லுகிறது என்றால் இது பொய் அல்ல. ஆண்டவர் இயேசு இந்த அகிலத்தை அழைத்து செல்லுகிறார் நீதியோடும். அவரால் முடிஞ்சது. யாரை வச்சு செய்கிறாரு? நம்மளை வச்சு தான். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றவர்கள், கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்கின்றவர்கள், இவர்கள் நீதியோடும் அன்போடும் சமாதானத்தோடும் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்வு. நான் தான் கிறிஸ்துவன் இல்லை, கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை கொண்டு வாழுகின்றவன் தான் கிறிஸ்தவன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பணியினை நாம் சிரமேற்கொள்வோம். நீதிக்காக துன்புறுபவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கடவுளுடைய அரசிலே நாம் குடிகொள்வோம். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியம். அந்த பாக்கியத்திற்காகத்தான் இங்கே ஆன்மீக வழியிலே ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை அன்னையினுடைய பரிந்துரையினாலே பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். சுயநலம் மட்டுமல்ல, மாறாக சமூக நலம் எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்வை நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.